கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தும் 565 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்றும், எனவே இந்த முறை அதிமுகவிற்கு வாக்களிக்கப் போவதாகவும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு மாநகராட்சி பகுதியில் இன்று வாக்கு சேகரித்தார். ஈரோடு மணல்மேடு பகுதியில் அவர் வீதி வீதியாக நடந்து சென்று தங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தாங்கள் மணல்மேடு பகுதியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதாகவும், தங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்று சென்ற திமுகவினர் மீண்டும் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றும் கருத்து தெரிவித்தனர். இதுகுறித்து அந்த பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கருத்து தெரிவிக்கையில், 3 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த பகுதியில் குடியிருந்து வருவதாகவும், தங்கள் குடியிருப்புகளை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்து மிரட்டி வருவதாகவும், மாவட்ட அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ எங்களுக்கு எந்தவிதமான தீர்வையும் பெற்றுத்தரவில்லை என்றும், ஆற்றல் அசோக்குமார் தங்களை வந்து சந்தித்து தான் வெற்றி பெற்றால் பட்டா பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன் என்றும் உறுதிமொழி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மணல்மேடு வீதி 51வது வார்டில் 525 குடும்பங்கள் இதுவரை பட்டா வழங்காமல் 100 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்து வருகிறோம். எங்களுக்கு அரசாங்கம் அடிக்கடி அச்சுறுத்தல் கொடுத்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணுங்க, கரண்டை கட் பண்ணிடுவோம், தண்ணி கட் பண்ணிடுவோம்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாள் பயந்து இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆற்றல் அசோக்குமார் அண்ணன் அவர்கள் எங்கள் ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க வந்தாங்க. அப்போ அவர் உங்களுக்கு இதே இடத்துல இருக்க உங்களுக்கு தீர்வு காண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் அதை ரொம்ப வரவேற்கிறோம். அவர்களுக்கு எங்களது 565 குடும்பத்தின் ஓட்டுகள் அவருக்கு வெற்றி ஓட்டாக வழங்கி அவரை வெற்றி பெற எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.